தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அனைவரும் அமரவும். இறை இயேசுவில் இனியவர்களே, அன்பார்ந்த வணக்கங்கள். இறை வாழ்வுக்கான வாழ்த்துக்கள். என்றும் இல்லாத அளவு இன்றைய இப்போதைய உலகில் மனிதர்களுக்கு மன அழுத்தங்கள், மனபாரங்கள் அதிகம். இத்தனைக்கும் வாய்ப்புகளும் வசதிகளும் ஆயிரம். எங்கேயோ சறுக்கல் உள்ளது, எங்கேயோ பிழை இருக்கிறது. ஒவ்வொரு நாடும், குடும்பமும், சமூகமும், நிறுவனமும் தங்களையே தட்டி பார்த்து கேள்வி கேட்க வேண்டும். இலக்கு இல்லாமல் பயணம் செய்கின்றோமா அல்லது இறைவன் இல்லாமல் பயணம் செய்கின்றோமா? இன்றைய உலகில் நம்மவர்களுக்கு இலக்கும் இல்லை, இறைவனும் இல்லை. நம் வாழ்க்கையில் இறைவனை நாம் தொலைத்து விட்டோம். ஆனால் நம்மை தொலைத்து விடாத இறைவனை என்றாவது நாம் தேடியுள்ளோமா? இறை வார்த்தையில் முழுமையாய் பிரசன்னமாய் இருந்து நம்முடன் வாழும், நம்முடன் பயணிக்கும் இறைவனை தேடுவோம். இறை வார்த்தையில் இறைவனின் முழுமையான பிரசன்னம் உள்ளது. இந்த இறை வார்த்தையை நம் வாழ்வில் மையப்படுத்தி நமது ஒருங்கிணைந்த வாழ்வை தேடுவோம். சின்னா பின்னமாகி சிதறிப்போன நமது வாழ்வை தேடுவோம். இறை வார்த்தையில் இறைவனையும் நம் வாழ்வையும் கண்டடைய இளைய தலைமுறையினை அழைத்து வருவோம். வீதியெங்கும் சாதிகளும் அக்கம்பக்கத்தில் நடந்த நிகழ்வுகளை பேசுவதை விட இறை வார்த்தைகளை பேசுவோம். விவிலியத்தில் உள்ள உண்மைகளை அறிந்து கொள்ள விசுவாசம் என்னும் ஒளியை கொண்டு மகிழ்வாய் இந்நாளை கொண்டாட இணைவோம் இத்திருப்பலியில். நம்மிடமிருந்து மரித்த ஆன்மகளுக்காக இத்திருப்பலியில் மன்றாடுவோம். கே பழனிசாமி, ஆசை தம்பி, சின்ன பொன்னம்மாள், ஜோசப் ஆண்மயிலை பற்றுக்காகவும், தர்ம ஜோசப், திரேசம்மாள் ஆண்மயிலை பற்றுக்காகவும், ஜம்பாலா பி சேவியர் ஆண்மயிலை பற்றுக்காகவும், ஜோய் ஷெரினா ஆண்மயிலை பற்றுக்காகவும், தர்ம ஜெயராஜ், ஜம்ம பிரியாணி, தர்ம அந்தையா, ராஜம்மாள், இக்னேஷியஸ், நவீன் ஆண்மயிலை பற்றுக்காகவும், காலி கொண்டையா, காலி கித்ரியம்மாள், மாதர சருளப்பன், செல்வராஜ், டி ரூபன் ராஜ் மற்றும் யாரும் நினையாத ஆண்மகளுக்காகவும், உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கின்ற ஆண்மகளுக்காகவும், அருட்சோதரி ஆரோக்கியமேரி ஆண்மயிலை பற்றுக்காகவும் திருப்பலியில் மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். ஒவ்வொரு பாவ மன்னிப்புக்கு பிறகும் உங்கள் பதில்: மன்னிப்பு தாரும் ஆண்டவரே, மன்னிப்பு தாரும்.
தாருமே, மன்னிப்பு தாரும் ஆண்டவரே, மன்னிப்பு தாருமே. அன்பு செய்யா குற்றத்திற்காக மன்னித்தருளும், மன்னித்தருளும். நன்மை செய்தாரும் ஆண்டவரே, மன்னிப்பு தாருமே. அப்பம். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே என்று தன்னையே உணவாக வெண்ணிற அப்ப வடிவில் கொடுத்த இறைவனின் மகன் இயேசுவின் அன்பை மறந்தும் அவர் கொடுத்த அன்பு கட்டளைகளை மறந்தும் அன்பு என்பது எதிர்பார்ப்போடு கூடியதாகவே மாறிவிட்டது. அன்பை அடுத்தவர்களிடமிருந்து எதிர்பார்க்கிறோமே தவிர ஏனோ அதை நாம் பிறரிடம் காட்ட மறுக்கிறோம். பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள் என்ற இறைவார்த்தைகளை மறந்து சுயநல உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இறைமகன் இயேசுவின் உடலை உண்டு இரத்தத்தை பருகும் ஒவ்வொரு நிமிடமும் அவர் நிபந்தனையின்றி காட்டிய அன்பை நினைவில் கொள்வோம். நம் குடும்பங்களில், பங்கில், சமுதாயத்தில் சுயநலம் கலந்த பொய்யான அன்போடு பழகி வாழ்ந்த நேரங்களுக்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டுவோம். மன்னிப்பு தாரும் ஆண்டவரே, மன்னிப்பு தாருமே, மன்னிப்பு தாரும் ஆண்டவரே, மன்னிப்பு தாருமே. நன்மை செய்யா குற்றத்திற்காக மன்னித்தருளும், மன்னித்தருளும். மன்னிப்பு தாரும் ஆண்டவரே, மன்னிப்பு தாருமே. ஒளி. இருளை நீக்கி வழிகாட்டும் தீபம் ஒளி. தேவையற்ற பொருட்களை அழித்து இடத்தை சுத்தமாக்கும் வார்த்தையின் வடிவில் நம்மிடையே வந்த இறைமகன் இயேசுவின் வார்த்தைகள் நம்மிடையே உள்ள பாவ இருளை அகற்றி அருள்வாழ்வு பெற உதவுகிறது. அவரின் கட்டளைகளும் அறிவுரைகளும் நம்மிடையே உள்ள குற்றங்களையும் குறைகளையும் சுட்டெரித்து நம்மை தூய்மையாக்க உதவுகிறது. ஆனால் நாம் அவற்றை வெறும் வார்த்தைகளாகவே பார்க்கிறோம். அது யாருக்காகவோ எழுதியது என எண்ணுகிறோம். பொய் சொல்லாதிருப்பாயாக, பிறர் பொருளை விரும்பாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக என்பன பல கட்டளைகளை வெறும் உதடளவுகளில் மட்டுமே உச்சரிக்கிறோம். எத்தனை பேர் மனதளவில் அவற்றை ஏற்று நம் வாழ்வை மாற்றுகிறோம்? யாரும் செய்யாத தவறா நான் செய்துவிட்டேன் என்று தவறு செய்யும் போதெல்லாம் நமக்கு நாமே பொய்யான ஆறுதல்களை தேடிக்கொண்டு இறைவார்த்தைகள் பிறருக்கானது எனக்கானது அல்ல என்று எண்ணி பாவ வாழ்விலே வாழ்ந்த ஒவ்வொரு மணித்துளிகளுக்காகவும் மனம் வருந்துவோம். இறைவார்த்தைகள் நம்மை கேள்விகள் கேட்கும் பொழுது நம்மை தூய்மையாக்க இடம் கொடுத்து மன்னிப்பு வேண்டுவோம். மன்னிப்பு தாரும் ஆண்டவரே, மன்னிப்பு தாருமே, மன்னிப்பு தாரும் ஆண்டவரே, மன்னிப்பு தாருமே. உண்மை சொல்லா குற்றத்திற்காக மன்னித்தருளும்,
மன்னித்தருளும். மன்னிப்பு தாரும் ஆண்டவரே, மன்னிப்பு தாருமே. விவிலியம். கிறிஸ்துவை அறியாதவர்களால் கிழிக்கப்படும் எரிக்கப்படும் விவிலியத்தை விட கிறிஸ்துவை அறிந்தவர்கள் வீடுகளில் வாசிக்காமல் தூசியை தட்டி கொண்டிருக்கும் விவிலியத்தை காண்பதே இறைவனுக்கு வருத்தம் தருகிறது. மனிதனின் வாழ்க்கை எவ்வாறு இருக்க வேண்டும் என்று இந்த நவீன உலகில் சமூக வலைதளங்களே தீர்மானிக்கின்றன. வீட்டில் இருக்கும் பணம், துண்டு பிரசுரங்கள் பாதுகாப்பாக இருக்க நாம் தேடி சென்று வைக்கும் இடம் விவிலியம். ஆனால் நாம் மண்ணுலகிலும் விண்ணுலகிலும் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய அனைத்து வழிகளும் விவிலியத்தில் உள்ளன என்பதை எப்பொழுது உணரப்போகிறோம்? பிள்ளைகளை தினமும் பள்ளி புத்தகத்தில் இருப்பதை மனப்பாடம் செய்து படிக்க வைக்கும் நாம் என்றாவது ஒரு நாள் 2 வாசகங்களை தினமும் படிக்க வேண்டும் என்று நம் பிள்ளைகளுக்கு கட்டளையிட்டுள்ளோமா? அல்லது பாசத்தோடு கூறியிருக்கிறோமா? மாறி வரும் நவீன உலகிற்கு ஏற்ப நம்மை மாற்றிக்கொள்ளாமல் நம்மை மீட்க வந்த, மனித குலத்தை மீட்க வந்த விவிலியத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்போம். விவிலியம் கடவுளால் நமக்கு அளிக்கப்பட்ட வரப்பிரசாதம். ஆனால் அதை பொருட்படுத்தாமல் ஊடகங்கள் சொல்லித்தரும் பாடங்களை கற்றுக்கொண்டு ஆடம்பர வாழ்க்கையின் மோகத்தில் தவறான பாதையில் மாறி வரும் கலாச்சாரத்தின் வால் பிடித்து சென்ற நாட்களுக்காய் மனம் வருந்துகிறோம். மன்னியும் இறைவா. மன்னிப்பு தாரும் ஆண்டவரே, மன்னிப்பு தாருமே. மன்னிப்பு தாரும் ஆண்டவரே, மன்னிப்பு தாருமே. நன்றி சொல்லா குற்றத்திற்காக மன்னித்தருளும், மன்னித்தருளும். மன்னிப்பு தாரும் ஆண்டவரே, மன்னிப்பு தாருமே. எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாயுதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள்
எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவர் எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே, தூயவர் நீரொருவரே, ஆண்டவர் நீரொருவரே, உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனில் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் தகுதிக்கும் நாங்கள் விரும்பி கேட்பதற்கும் மேலாகவே உமது மிகுதியான பரிவிரக்கத்தால் எங்களுக்கு அருளுகின்றீ. அதனால் எங்கள் மீது உமது இரக்கத்தை பொழிந்து மனச்சான்றுக்கு அச்சம் விளைவிப்பவற்றை மன்னித்து நாங்கள் கேட்க தயங்கும் மன்றாற்றை நிறைவேற்றுவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 18 முதல் 24 முடிய. அனைத்தையும் படித்து முடித்த பின் ஆண்டவராகிய கடவுள், மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதன்று, அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவேன் என்றார். ஆண்டவராகிய கடவுள் மண்ணிலிருந்து எல்லா காட்டு விலங்குகளையும் வானத்து பறவைகளையும் உருவாக்கி அவற்றிற்கு மனிதன் என்ன பெயரிடுவான் என்று பார்க்க அவற்றை அவனிடம் கொண்டு வந்தார். உயிருள்ள ஒவ்வொன்றுக்கும் அவன் என்ன பெயரிட்டானோ அதுவே அதன் பெயராயிற்று. கால்நடைகள், வானத்து பறவைகள், காட்டு விலங்குகள் ஆகிய எல்லாவற்றிற்கும் மனிதன் பெயரிட்டான். தனக்கு தகுந்த துணையையோ மனிதன் காணவில்லை. ஆகவே ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கு ஆழ்ந்த உறக்கம் வர செய்து, அவன் உறங்கும் பொழுது அவன் விலா எலும்பு ஒன்றை எடுத்துக்கொண்டு எடுத்த இடத்தை சதையால் அடைத்தார். ஆண்டவராகிய கடவுள் தாம் மனிதனிடமிருந்து எடுத்த விலா எலும்பை ஒரு பெண்ணாக உருவாக்கி மனிதனிடம் அழைத்து வந்தார். அப்பொழுது மனிதன், இதோ இவளே என் எலும்பின் எலும்பும் சதையின் சதையுமானவள், ஆணிடமிருந்து எடுக்கப்பட்டதால் இவள் பெண் என்று அழைக்கப்படுவாள் என்றான். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான், இருவரும் ஒரே உடலாயிருப்பர். ஆண்டவரின் அருள்வாக்கு.
எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 9 முதல் 11 முடிய. சகோதர சகோதரிகளே, நாம் காண்பதோ சிறிது காலம் வானதூதரை விட சற்று தாழ்ந்தவராக்கப்பட்ட இயேசுவையே. இவர் துன்புற்று இறந்ததால் மாட்சியும் மாண்பும் இவருக்கு முடியாக சூட்டப்பட்டதை காண்கிறோம். இவ்வாறு கடவுளின் அருளால் அனைவருடைய நலனுக்காகவும் இவர் சாவுக்கு உட்பட வேண்டியிருந்தது. கடவுள் எல்லாவற்றையும் தமக்கென்று தாமே உண்டாக்கினார். அவர் மக்கள் பலரை மாட்சியில் பங்கு கொள்ள அழைத்து செல்ல விரும்பிய போது அவர்களது மீட்பை தொடங்கி வழிநடத்துபவரை துன்பங்கள் மூலம் நிறைவுள்ளவராக்கினார். இது ஏற்ற செயலே. தூய்மையாக்குகிறவர் தூய்மையாக்கப்படுவோர் அனைவருக்கும் உயிர் முதல் ஒன்றே. இதனால் இயேசு இவர்களை சகோதர சகோதரிகள் என்று அழைக்க வெட்கப்படவில்லை. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். விவிலியம் கொண்டு வந்திருக்கிறவர்கள் உங்களுடைய கரங்களில் இருக்கிற விவிலியத்தை உயர்த்தி பிடியுங்கள். அதிகாரம் 10 சுற்றொடர்கள் 2 முதல் 16 முடிய இறை வசனங்கள். அக்காலத்தில் பரிசேயர் இயேசுவை அணுகி, கணவன் தன் மனைவியை விலக்கிவிடுவது முறையா என்று கேட்டு அவரை சோதித்தனர். அவர் அவர்களிடம் மறுமொழியாக, மோசே உங்களுக்கு இட்ட கட்டளை என்ன என்று கேட்டார். அவர்கள், மோசே மணவிலக்கு சான்றிதழ் எழுதி அவரை விலக்கிவிடலாம் என்று அனுமதி அளித்துள்ளார் என்று கூறினார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம்,
உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே அவர் இக்கட்டளை எழுதி வைத்தார். படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியோடு ஒன்றுத்திருப்பான். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். பின்னர் வீட்டில் இதை பற்றி மீண்டும் சீடர் அவரை கேட்டனர். இயேசு அவர்களை நோக்கி, தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் அவருக்கு எதிராக விபசாரம் செய்கிறான். தன் கணவரை விலக்கிவிட்டு வேறொருவை மணக்கும் எவளும் விபசாரம் செய்கிறாள் என்றார். சிறு பிள்ளைகளை இயேசு தொட வேண்டுமென்று அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர். சீடரோ அவர்களை அதட்டினர். இயேசு இதை கண்டு கோபம் கொண்டு, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் இறையாட்சி இத்தகையோருக்கே உரியது. இறையாட்சி சிறு பிள்ளையைப் போல ஏற்றுக்கொள்ளாதோர் அதற்கு உட்பட மாட்டார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பிறகு அவர் அவர்களை அரவணைத்து தம் கைகளை அவர்கள் மீது வைத்து ஆசி வழங்கினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதனால் தாயாகிய திரு அவையோடு இணைந்து ஆண்டின் பொது காலம் 27ஆம் ஞாயிற்றுக்கிழமையை சிறப்பிக்கின்றோம். நம்முடைய பங்களவிலே விவிலிய ஞாயிறை நாம் இன்று கொண்டாடுகின்றோம். நம்முடைய மறைக்கல்வி மாணவ மாணவியர்கள் மிக அழகான ஒரு வழிபாட்டை தயாரித்து நமக்காக இந்த வழிபாட்டை உயிரோட்டத்தோடு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் அவர்களுடைய வழிநடத்துகின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும் கரங்களை தட்டி நம்முடைய வாழ்த்துக்கள், நன்றிகளை நாம் தெரிவிப்போம். விவிலிய ஞாயிறு நாம் கொண்டாடுவது இறை வார்த்தைக்கான நம்முடைய முன்னுரிமையை, நாம் கொடுக்கிற முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துவதற்காக. இறை வார்த்தை என்றால் என்ன? யோவான் நற்செய்தியில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கும். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை கடவுளோடு இருந்தது, அந்த வார்த்தை கடவுளாய் இருந்தது. அப்படின்னா இயேசு மனு எடுக்கும் முன்பாக அவர் வார்த்தையாக இருந்தார். அதனால தான் நம்ம ஜெபம் சொல்லும் பொழுது, மூவேளை ஜெபம் சொல்லும் பொழுது, வார்த்தை மனு உருவானார், நம்மிடையே குடிகொண்டார் என்று படிக்கின்றோம். இயேசு தான் வார்த்தை, வார்த்தை தான் இயேசு. ஆக இப்படிப்பட்ட வார்த்தை நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்விலும் மிகப்பெரிய பங்காற்றுகிறது என்று சொன்னால் அது மிகையாக. ஒரே ஒரு எடுத்துக்காட்டை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். இறைவாக்கினர் எசேக்கியேல் புத்தகத்திலே 37வது அதிகாரத்திலே ஒரு பெரும் பள்ளத்தாக்கை இறைவாக்கினர் காண செய்வார் கடவுள். அங்கே மானிடா நீ என்ன காணுகிறாய் என்று கேட்கிற பொழுது எல்லாம் உலர்ந்து போன எலும்புகள், அங்கங்கே உதறி சிதறி கிடக்கிற உலர்ந்து போன எலும்புகள், கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் உலர்ந்து காய்ந்து போன எலும்புகள் அங்கங்கே கிடக்கிறது. அப்பொழுது இதை நீங்கள் உயிருள்ள மானிடராக ஆக்க முடியுமான்னு கேட்டோம்னா, ஆண்டவரை உமக்குத்தானே தெரியும் என்று சொல்லும் பொழுது, இறைவாக்குறை, நீ பேசு, கடவுளுடைய வார்த்தையை பேசு, இறைவாக்குறை, இறை வார்த்தையை உரை என்று சொன்ன பொழுது, அவர் இறை வார்த்தையை உரைக்கிற பொழுது ஆங்காங்கே இருந்த எலும்புகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து, அதன் பிறகு நரம்புகள் உண்டாகி, அதன் பிறகு தசைகள் உண்டாகி, அப்புறம் உருவம் உண்டாகி, கடைசியில் ஒரு பெரிய படை போல எழுந்து நின்றது என்பதை அந்த விவிலிய இறை வாக்கு நமக்கு குறித்து காட்டுகிறது. இறை வார்த்தை உலர்ந்து போன எல்லாருக்கும், மடிந்து போன எல்லாருக்கும், இழந்து போன எல்லாருக்கும் புது ஆற்றலையும் புது வலிமையையும் புது வாழ்வையும் தருகிறது என்பது தான் இறை வார்த்தையை நாம் காணுகின்றோம். அதனால தான் இயேசுனுடைய வார்த்தை, லாசரே வெளியே வா என்று சொன்ன பொழுது வெளியே வந்தான். இளைஞனே நான் உனக்கு சொல்லுகிறேன் நீ எழுந்திரு என்று சொன்ன பொழுது எழுந்து நின்றான். சிறுமியே நான் உனக்கு சொல்லுகிறேன் நீ எழுந்திரு என்ற பொழுது எழுந்து நின்றான். இயேசுனுடைய வார்த்தைகள் உயிர் தந்தது. இப்படிப்பட்ட அற்புதமான வார்த்தைகளை நமக்குள்ளாக வாழ்ந்து அதை கடைபிடித்தால், இயேசு என்னென்ன சொல்கிறாரு, ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்டு கடைபிடிக்கிற பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது, இயேசு
ஒரு 3 மிக முக்கியமான விஷயங்களை சொல்லித் தருகிறார். ஒன்று, இறைவார்த்தையை கேட்டு நடப்பவர்கள் என்னுடைய தாயும் சகோதரர்களும் ஆவார்கள் என்று சொல்லுகிறார். இன்னொன்று, இறைவார்த்தையை கேட்டு நடக்கிறவர்கள் 100 மடங்கு பலன் தருவார்கள். இறைவார்த்தையை கேட்டு நடக்கிறவர்கள் ஆற்றோரத்திலே நடப்பட்ட மரங்களுக்கு ஒப்பாவார்கள். அவர்கள் எல்லா நேரங்களிலும் கனி தருவார்கள், தக்க நேரத்திலே சிறந்த கனி தருவார்கள் என்று சொல்கிறது விவிலியம். ஆக இறைவார்த்தையை கேட்டு நடக்கிற பொழுது அது முழுமையான ஒரு விளைவை தருகிறது என்பதை தான் இந்த விவிலிய ஞாயிறிலே நாம் சிந்திக்கின்றோம். இந்த விவிலிய ஞாயிற்றுக்கிழமையிலே இன்றைக்கு செய்தியாக திருமணம் பற்றிய செய்தியை இன்றைக்கு இறைவார்த்தைகள் எல்லாம் நமக்கு சொல்லுகிறது. முதல்ல இந்த திருமணம் என்பது ரொம்ப எளிமையான காரியம் அல்ல. கல்யாணம் ஆகிற வரைக்கும் தான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. எத்தனை ஷாப்பிங் போனாலும் போகலாம். கல்யாணத்துக்கே 2 ஷாப்பிங் போனேன், 3 ஷாப்பிங் போனேன், இத்தனை புடவை வாங்கினேன், அத்தனை புடவை வாங்கினேன், வீட்டுக்கு இது, காலையில் இது, மதியத்துக்கு இது, அத்தனை வாங்கலாம். ஆனால் கல்யாணம் ஆன பிறகு அப்படி இருக்காது. அப்படி தான் கல்யாணம் ஆனவங்களை கேட்டு பாருங்கள், சொல்லுவாங்க. கல்யாணம் ஆன பிறகு அப்படி இருக்காது. ஒரு கல்யாணம் ஒன்று நடந்தது. அப்போ சாயந்தரம் கல்யாணம் டெக்கரேஷன் பண்ணுகிறான் கோயிலில். அவன் மாப்பிள்ளை வரான், டெக்கரேஷன் பண்ணுறவன் பார்த்து மாப்பிள்ளையை பார்த்து சொல்கிறான், மச்சான் சாயந்தரம் உனக்கு சங்கு, சாயந்தரம் உனக்கு. அதான் லைஃபு. திருமணம் என்பது ஏன்னா, திருமண வாழ்வு என்பது ஏதோ நம்ம நினைக்கிறது செய்ய முடியாது. மனைவிக்காக கணவனும், கணவனுக்காக மனைவியும் நிறைய விட்டு கொடுக்க வேண்டும். நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரிலாம் வாழ்ந்து விட முடியாது. அதனால தான் வீட்டில் சொல்லுவாங்கம்மா, கொஞ்ச நாள் தான் இருக்கும் போது குழந்தை, நல்லா சாப்பாடு போட்டு அனுப்பு, விருப்பமானதை செஞ்சு கொடு. ஏன் சொல்கிறாங்கன்னா, அங்கே போன போய் விருப்பமானதை சாப்பிட முடியுமான்னு தெரியாது. மாமியாருக்குன்னா பிடிக்குமோ, மாமனாருக்குன்னா பிடிக்குமோ, இல்லை கணவருக்குன்னா பிடிக்குமோ, யாருக்கு அங்கே யார் ஆட்சி செய்கிறாங்களோ அவங்களுக்கு எது பிடிக்குமோ அதை சாப்பிட்டாகணும். அதான் ஒரு சூழல். இப்படிப்பட்ட சூழல் இன்றைக்கு இயேசு திருமணத்தை பற்றி பேசுகிறார். நம்ம இயேசு பல்வேறு நிகழ்ச்சிகளை பேசுறதெல்லாம் கேட்டு வந்தோம். இன்றைக்கு சீடர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இயேசுக்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, மணவிலக்கு செய்வது முறையா? அவன் சும்மா கேட்கல, இந்த கேள்வியை ஏன் கேட்குறான்னு நம்ம புரிஞ்சுக்கணும். புரியுதா? இதை பற்றி தெளிவுக்கெல்லாம் அவன் கேட்கல. முதல்ல ஏன் இந்த கேள்வி கேட்கப்படுதுன்னா, இயேசு இருக்கிற இடம் யூதேயா, யோர்தான் அக்கறை பகுதி. அங்கே யார் ஆட்சி செய்து வந்தான்னாக்கா, ஹெரட் தி ஆன்டிபாஸ் என்று சொல்லுகிற ஏரோதியர் ஒருத்தர் ஆட்சி செய்கிறார். ஏரோதியருக்கு பிறகு அந்த இடம் 4ஆக பிரிக்கப்படுகிறது. ஹெரட் தி ஆன்டிபாஸ் தான் யாருன்னு சொன்னாக்கா, ஏரோதியால் ஹெரட் தி பிலிப் என்பவருடைய மனைவி, தன்னுடைய சகோதரருடைய மனைவியை அவர் திருமணம் முடித்ததுனால திருமுழுக்கு யோவான் எச்சரித்து திருமுழுக்கு யோவான் தலையை கொய்து விடுவார்கள். சலோமியினுடைய நடனத்தில் திருமுழுக்கு யோவானுடைய தலை கொய்க்கப்படும். அந்த இடத்துல கேட்குறாங்க மணவிலக்கு செய்வது. ஏன்னா பண்ணியிருக்காங்கல்ல, ஹெரட் தி ஆன்டிபாஸினுடைய மனைவி ஏற்கனவே பண்ணியிருக்கல, இயேசு தலையை காலி பண்ணும். அதான் ஐடியா, இயேசுவை காலி பண்ணும். பாருங்கள், இந்த நம்மோடு இருக்கிறவங்களாம் எப்படி இருக்கிறாங்க பாருங்கள், இப்படி தான் இருப்பாங்க. கேள்வி கேட்குற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் கேள்விக்கினுடைய விடை என்ன? ஒரு பெரிய சூழ்ச்சி இருக்கிறது. எப்பவுமே நம்மகிட்ட பேசுகிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். முக்கியமாக திருமண வாழ்விலையும் சரி, குடும்ப வாழ்விலையும் சரி. எதற்காக கேட்குறாங்க, எதற்காக சொல்கிறாங்க, இதெல்லாம் கொஞ்சம் நிதானமாக நம்ம இருப்பது நல்லது. இயேசு அழகாய் பதில் சொல்லுகிறார். இயேசு, மோசே உங்களுக்கு என்ன சொன்னார்? நான் சொல்ல, மோசே என்ன சொன்னார் அப்படின்னு கேட்கும் பொழுது, மோசே மணவிலக்கு சீட்டு கொடுத்து நீங்கள் அதை முறித்து கொள்ளலாம் என்று சொல்லப்படுகிறது. அதுக்கு ரீசன் பாருங்கள். ஏன்னா மோசே சொல்ல உடனே இயேசு சொல்கிறாரு, உங்களுடைய கடின உள்ளத்தின் பொருட்டு தான் அது சொன்னார். ஏற்கனவே ஒரு தடவை பார்த்தோம், ஒருத்தர் சகோதரருடைய மனைவி இறந்த பிறகு அவருடைய சகோதரர் மனம் முடித்து கொள்ளலாமா அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் மனம் முடித்து கொள்ளலாம் என்று மோசே சொல்வார். ஏன்னா அந்த டைமில் எல்லாம் போருக்கு போவாங்க, நிறைய பேர் சாவாங்க. திக்கற்றவர்களாக சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்படுற மனைவி இருக்கிறதுனால அவங்க சாப்பிடணும், அவங்க வாழணுன்றதுக்காக அந்த சட்டத்தை கொண்டு வந்தார். அதாவது மோசையுடைய சட்டம்லாம் கடுமையான சட்டம் இல்லை, அதை விட மோசமாக இருந்ததை விட கொஞ்சம் குறைப்பார். பெண்களை மதிக்கவே மதிக்காத ஒரு சூழலில் அட்லீஸ்ட் மணவிலக்கு முறிவு சீட்டு கொடுத்து, அப்போனா ஒரு ரீசனை சொல்லணும். அந்த காலகட்டத்தில் ரொம்ப குறைவான ரீசன்னாலும் அதுக்கு முன்னாடிலாம் ரொம்ப மோசமாக இருந்தது. இணைச்சட்ட புத்தகம் எடுங்க, 24, இணைச்சட்ட புத்தகம் 24 1 மற்றும் 2 வசனங்களை படிங்க. ஒருவன் ஒரு பெண்ணை திருமணம் செய்து அவளோடு கூடிய பின் அவளது அருவருக்கத்தக்க செயலை கண்டு அவள் மேல் அவனுக்கு விருப்பமில்லாமல் போனால் அவன் முறிவு சீட்டு எழுதி அவள் கையில் கொடுத்து அவளை வீட்டுக்கு அனுப்பிவிடுகிறான். ஒன்றும் கிடையாது, அவன் பக்கம் தப்பு இதெல்லாம் கிடையவே கிடையாது. அவனுக்கு பிடிக்கலையா? பெண்கள் அப்படி தான் பார்க்கப்பட்டார். பிடிக்கலையா? அந்த மனவுரி சீட்டு உனக்கு எடுத்துகிட்டு போ
அடுத்தவனுக்கு பிடிக்கலையே அவனை மன விரிச்சிட்டு இவ்வளோ கேவலமாக பார்க்கப்பட்ட ஒரு சூழலில் இயேசு மேலும் அதற்கான ஒரு முக்கியத்துவத்தை தருகிறார். இயேசு மோசே என்ன சொன்னார் கேட்டு, ஏண்டா உங்களுடைய கடின உள்ளத்தின் பொருட்டை தான் கடவுள் அப்படி கொடுத்தாரு, ஆனால் அப்படி இல்லை. பைபிள் என்ன சொல்லுது பாருங்க. தொடக்கத்திலிருந்து இறைவார்த்தை எடுத்து சொல்லுகிறார். தொடக்க நூலில் இருக்கிற இறைவார்த்தை தொடக்கத்திலிருந்து 3 விஷயத்தை சொல்கிறார். தொடக்கத்திலிருந்து அவர்கள் ஆணும் பெண்ணுமாக இருந்தார்கள். 1. 2, இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டு மனைவியோடு ஒன்றித்திருப்பான், இனி அவர்கள் இருவர் அல்ல ஒரே உடல். 3வது, மனிதன் இந்த திருமணத்தை பிரிக்காதிருக்கட்டும். 3 விஷயங்களை மையப்படுத்தி சொல்கிறார். அவங்க விட்ட பாடலை மீண்டும் கேட்குறாங்க. நம்ம கேட்கும் விவாகரத்தை பற்றி பேசும்பொழுது என்ன சொல்கிறார்? அது விபச்சாரத்தை போன்றது. ஒருத்தனை விலைக்கிட்டு வேணும்ட்டு விலைக்கிட்டு போனாங்க, அது விபச்சாரத்தை போன்றது என்று சொல்லுகிறார். அதன் பிறகு குழந்தைகளை எடுத்து அரவணைக்கிறார். இதுதான் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நமக்கு நற்செய்தி. இந்த நிகழ்வில் 3 மிக முக்கியமான விஷயங்களை நமக்கு முன்வைக்கிறது. 1, ஆணும் பெண்ணுமாக தொடக்கத்திலிருந்தே படைக்கப்பட்டார்கள். இன்றைக்கு முதல் வாசகத்தை நீங்கள் போகும் பொழுது கடவுள் படைக்கிறார். கடவுள் படைச்சிட்டு மனுஷனுக்கு முக்கியத்துவத்தை தருகிறார். என்னன்னா, நீ பேர்வை, இங்கே இருக்கிறது எல்லாத்துக்கும் நீ பேர்வை. எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறார் பாருங்க, அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறார். வச்சுட்டு அவனுடைய தலையிலிருந்து அல்ல, அவனுடைய காலிலிருந்து அல்ல, இணையாக இருக்க வேண்டும், துணையாக இருக்க வேண்டும், விழாவிலிருந்து எடுக்கிறார். இணையாக இருக்க வேண்டும், துணையாக விழாவிலிருந்து எடுத்து அதிலிருந்து பெண்ணை உருவாக்குவதாக. இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தி முதல் வாசகத்தில் என்ன சொல்கிறாரு? பெண்ணை பார்த்து என்ன சொல்கிறாரு? ஆதாம் படிங்க, இவளே சத்தமாக படிங்க. என் எலும்பின் எலும்பும் என் சதையும் சதையுமானவள் சொல்கிறாரா? இவளே என் எலும்பின் எலும்பு. படைச்ச உடனே சந்தோஷத்தில் தனக்கு ஒரு துணை கிடைத்து விடுதுன்னு சொல்கிற வார்த்தைனா இவளே என் எலும்பின் எலும்பும் சதையும் சதையும் சொல்கிறாரு. ஆனால் அங்கே ஒரு தப்பு நடக்குது. அவர் கீழ்ப்படியாமல் அவர் பாம்பு கொடுத்த பழத்தை ஏவாள் தின்றுவிட்டால், பழத்தை எடுத்து தன்னுடைய கணவனுக்கும் கொடுக்கிறாள். கடவுள் கேட்கிறார், நீ ஏன் இதை செய்தாய் அப்படின்னு என்ன சொல்வார்? நீ எனக்கு கொடுத்த அந்த பெண்ணே எனக்கு கொடுத்தாள். மாட்டி விட்டுறார். இன்னைக்கு நிறைய பேர் அவங்க அப்பா அம்மா கிட்ட மனைவியை மாட்டி விட்டுருவாங்க. எனக்கு தெரியாதுமா, அவள் தான் பண்ணிட்டு போயிருக்கா. புரியுதுங்களா? இங்கே நிறைய நேரங்களில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் சொல்லி தருகிறார். நிறைய நேரங்களில் கடவுள் இணையாக இருக்க வேண்டும், துணையாக இருக்க வேண்டும், 2 பேர் தனியாக வாழக்கூடாது என்பதை தான் கடவுள் மையப்படுத்துகிறார். இணையாக இருப்பது, துணையாக இருப்பது தான் திரு அவையினுடைய நோக்கம் என்பதை சொல்லி தருகிறார். இங்கே ஒரு கணவனும் மனைவி இணைக்கப்பட்டிருப்பது ஒரு அழைப்பு, ஒரு கால். அது நீங்கள் சும்மா இல்லை. இந்த பாட்டெலாம் ஒரு பழைய பாட்டு. என்ன மானம் உள்ள பொண்ணு என்ன மதுரையில் கேட்டாங்க, மன்னார்குடியில் கேட்டாங்க, அப்புறம் மயிலாடுதுறையில் கேட்டாங்க, என்னமோ வரோம் சீர்சனத்தியோட வந்த சீமையில் கேட்டாங்க, சிங்கப்பூரில் கேட்டாங்க, அப்புறம் என்னமோ ஒரு சொல்லுவாங்க. நிறைய ஊர் வருது, அதை வச்சுக்கங்க. இன்றைக்கி நிறைய பேர் கல்யாணம் ஆன உடனே அவங்க புருஷங்கிட்ட இல்லை புருஷன் மனைவி கிட்ட சொல்கிற வார்த்தை, என்னை யார் யாரெல்லாம் கேட்டாங்க தெரியுமா? தாசில்தார் கேட்டார், கலெக்டர் கேட்டார், ரெவென்யூலாம் கேட்டாங்க. என் வாழ்க்கையை உன்னை கட்டிக்கு நான் பாடுபடுறேன். உடனே அவர் சொல், நான் எங்கெல்லாம் பார்த்துருக்கேன் தெரியுமா? நான் காலேஜ்லேயே ப்ரப்போஸ் பண்ணியிருந்தாங்க, அதெல்லாம் விட்டுட்டு நான் கல்யாணம் பண்ணேன். நீ யாருன்னா உங்கள்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருக்கேன், உன் விதி இதான். புரியுதா? இது அழைப்பு. இப்படி தான் வாழ வேண்டும் என்கிற அழைப்பு இதுதான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து நீ எப்படி வாழுகிறாய் என்பது தான் திருமண வாழ்வு. புரியுதுங்களா? ஒரு மியூச்சுவல், அது லவ், மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு இணையான ஒருத்தருக்கு இணையாக புரிந்து கொள்வது. ஏன்னா பாருங்க, நீங்கள் சும்மா ஒரு பாருங்கள், நீங்கள் வந்து வீட்டில் என் பொண்ணுக்கு பிரியாணி தான் பிடிக்கும், பிரியாணி தான் பிடிக்கும், பிரியாணி தான். கல்யாணம் பண்ணுற மாப்பிள்ளைக்கு பிரியாணியே பிடிக்காது. என்ன பண்ணுவாங்க? பிரியாணி சாப்பிடுவாங்களா, சாப்பிட மாட்டாங்களா? கொஞ்ச நாள் சாப்பிடுவாங்க, கொஞ்ச நாள் சாப்பிட மாட்டாங்க. விட்டு கொடுத்தாகணும், வேறு வழி கிடையாது. இப்படிதான் சில பேர் தலைவலிக்கெல்லாம் பிரியாணி சாப்பிட்டா தான் சரியாகும். அப்படிலாம் நம்ம வளர்த்துருப்போம். ஆனால் என்ன நடக்கும்? மாப்பிள்ளைக்கு பிரியாணி பிடிக்கலன்னா என்ன ஆகும்? அப்போ ஒருத்தருக்கும் இருக்கிற விருப்பங்கள். அப்போ இது அழைப்பு. இந்த அழைப்பில் நிலைச்சி நின்னாதான் நம்ம ஒரு முழுமையை தர முடியும் என்பதை கடவுள் தருகிறார். இது ஒரு அழைப்பு என்கிறார். 2வது என்ன சொல்கிறாங்கன்னா, கணவன் தன்னுடைய தாய் தந்தையை விட்டு தன்னுடைய மனைவியோடு ஒன்றித்திருப்பான், இருவரும் ஒரே உடலாக இருப்பார்கள். இது இடத்தை மட்டும் அடையாளப்படுத்தலை, மனசை. இன்றைக்கி ஒரு சில எனக்கு தெரிந்த ஒரு ஃபேமிலி, அவங்க கல்யாணம் ஆன கொஞ்ச நாளில் வந்து அவங்க மனைவி சொல்கிறாங்க, ஃபாதர் இது சொல்கிறாரு, இதெல்லாம் நியாயமா? என்னம்மா சொல்கிறாரு? எனக்கு முதல்ல எங்கள் அம்மா தான், அப்புறம்தான் நீ. முதல்ல எங்கள் அம்மா தான், அப்புறம் தான் நீ. சில பேர் எங்கள் அப்பா அம்மா தான் சேர்த்து சொல்லுவீங்க.
அது கடவுள் சொல்ல. நீங்களும் மற்றவங்கள வாழ வேணும். ஒரு சில குடும்பங்கள் அழகாக, அப்பா நீ திருக்குடும்பம் ஆகிட்ட, உன் வேலையை பாரு, அதெல்லாம் வளர்த்து விட்றோம். சில பேர் அவங்களுடைய வாழ்க்கையில் குறுக்கிட்டே இருக்கிறோம், வாழையே விடுறது கிடையாது. அவர்கள் இணைந்து வாழ வேண்டும். அதை தாண்டி நிறைய கணவர்கள் தன்னுடைய மனைவியோடு பேசுறதுக்கு பயப்படுறாங்க. நிறைய கணவர்கள் தன்னுடைய மனைவியோடு பேசுறதுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா அம்மா என்ன சொல்லுவாங்களா, புரியுதுங்களா? அந்த மாதிரி பிரச்சனைகள் இன்றைக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. குடும்ப வாழ்வில் இயல்பாக வாழ முடியல. இயல்பாக வாழ முடியாத ஒரு சூழலில் கடவுள் இன்னைக்கு சொல்ல ஒரே உடலாக இருப்பாங்க. ஒரே உடல்னா என்ன? இந்த கண் ஒரு பக்கம், அந்த ஒரு பக்கம் போகுமா? இந்த கை ஒரு பக்கம், இந்த பக்கம் ஒரு தட்டிலையும் அந்த பக்கம் ஒரு தட்டிலையும் கை வைக்குமா? இந்த பக்கம் ஒரு பாதையும் அந்த பக்கம் ஒரு பாதையும் போகுமா? ஒரு உடல் ஒரு பக்கம் தான் போவோம். ஒரு உடல் ஒரு பக்கம் தான் பார்க்கும். ஒரு உடல் ஒரு வேலை தான் செய்யும். ஒன்றாக செய்யும், நன்றாக செய்யும். அப்போது ஒரே உடலாக இருப்பதனுடைய அர்த்தம் என்ன என்றால், நீங்கள் இணைந்து இருப்பது. எங்கள் அம்மா தான் முக்கியம், என் குடும்பம், எனக்கு பிடிச்ச என் தம்பி தான் முக்கியம், எங்கள் அண்ணன் தான் முக்கியம், உரம் கட்டுற அதெல்லாம் கடவுள் சொல்ல. இதெல்லாம் நீங்கள் பண்ணுறதெல்லாம் அநியாயமாக பண்ணிட்டுருக்கோன்னு நினச்சிக்கோங்க. இறை வார்த்தைகளுக்கு எதிராக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோன்னு நினச்சிக்கோங்க. முதல்ல உன்னுடைய மனைவி எதிர்க்க கொடுக்கப்பட்டால் அதே மாதிரி மனைவி தான், கணவனை மட்டும் சொல்ல. நான் மனைவி வந்து கணவன் வீட்டிலேருந்து யாருன்னா வந்தால் சாம்பார் பொரியல் இருக்குது, கணவனுடைய தங்கச்சி வந்தால் சாம்பார் பொரியல் இருக்குது, அவங்க வீட்டில் தம்பி வந்துட்டானா மீன் கறி எல்லா கறியும் வந்து சேர்ந்துது. இது கண்ணார நானே பார்த்துக்கிறேன், நிறைய சொல்லிக்கிறான். அப்போது என் குடும்பத்துக்கு எப்படி கூட அவங்க குடும்பத்துக்கு தானாக பிரச்சனை உருவாக்குவது. இன்றைக்கு குடும்ப வாழ்வில் ஒரே உடலாக இருப்பதுன்னா ரெண்டு பேரையும் ஒரே மாதிரி தான் பார்க்கணும், புரியுதுங்களா? ஆக கடவுள் நமக்கு அழைப்பு தருவது என்னன்னு சொன்னால், முதல்ல இது ஒரு அழைப்பு, அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஏற்கனவே டிசைட் பண்ணியாச்சு. நீங்கள் 2 பேர் தான் கணவன் மனைவின்றது, இப்போ இல்லை எப்பயோ பண்ணியாச்சு. சில பேர் ரொம்ப இடம் தேடி இருப்பாங்க, நிறைய இடத்துல மாப்பிள்ளலாம் தேடிட்டு வந்து கட்சியில் பக்கத்து வீட்டில் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அது ஏற்கனவே எழுதப்பட்டது. அதனால் அது அழைப்பு. 2வது, இருவரும் ஒரே உடல் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். 3வது, ரொம்ப ரொம்ப முக்கியம், மனிதன் பிரிக்காதிருக்கட்டும். இவன் தான் பிரிப்பான்னு கடவுளுக்கு நல்லா தெரியும், இவன் தான் பிரித்து விட்டுருவான்னு தெரியும். இன்றைக்கி எத்தனை குடும்பங்கள் தெரியுமா? அவனால் தான் என் குடும்பம் கெட்டு போச்சு, அவளால் தான் என் குடும்பம் கெட்டு போச்சு, அவன் வந்தான் குடும்பம் அழிஞ்சது. இன்றைக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதில் நாம ஒன்றாக இருக்கக்கூடாது. இங்கே இன்றைக்கு சமீபத்தில் போன வாரம் நான் ஒரு குருவை பார்த்தேன், ஒரு குருவானவரை பார்த்தேன். அவர் கேனன்லா, குறிப்பாக அது திருமணம் விவாகரத்தில் லாயராக இருக்கிறோம். எத்தனை வருஷமாக பாருங்க, நான் 11 வருஷமாக இருக்கேன் ஃபாதர். இப்போலாம் எப்படி இருக்குது விவாகரத்துலாம்? ஐயோ மோசமாக இருக்குது. நான் 11 வருஷம் பார்க்கும்போது 2 அல்லனா 3 தான் இருக்கும் டைவர்ஸில். இப்போ 100 இருக்கிறது, 100 டைவர்ஸ் இருக்கிறது. சில டைவர்ஸ்லாம் ரொம்ப கேவலமான டைவர்ஸ் எல்லாம். யார் வீட்டில் இருக்கிறதுல டைவர்ஸு. ரீசன், நான் குழந்தை பெற்றுக்கொண்டேன், என்னால் பால் ஊட்ட முடியாது, பால் ஊட்டினால் என்னுடைய அழகு கெட்டு போகும். டைவர்ஸ் வந்திருக்கு. இன்றைக்கு எதுக்கெல்லாம் டைவர்ஸ் பாருங்கள், விவாகரத்து. இது சுயநலத்தோடு செய்யப்படுற டைவர்ஸு. நம்ம திரு அவை நிறைய பேருக்கு தெரியாதுல்ல. நம்ம திரு அவை ஒரு கல்யாணத்தை நடத்துறதுக்கு முன்னாடி என்னென்ன நடக்குன்னு சொல்கிறேன், ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது, சிலருக்கு தெரிஞ்சுக்கணும். முதல்ல வந்த உடனே என்ன செய்வாங்கன்னா, ஃபாதர் என்ன பண்ணுவார்னா, இந்த மாதிரி ஒரு பேப்பர் கொடுப்பார். இதை கொடுத்து எழுத சொல்லுவார். யாரைக்குரிய இதில் வந்து ஒரு 18 முதல்ல இருக்கிறது நிறைய கொஸ்டின் இருக்கும். இப்போ கொஸ்டின் கம் பண்ணிட்டாங்க. அதுக்கு பதிலாக இதில் இருக்க என்னென்ன இருக்குது தெரியுமா? இது உனக்கு மணமகளை தெரியுமா? ஃபஸ்ட்டு கேள்வி கேட்பாங்க. மணமகளை தெரியும்னா எவ்வளோ நாள் தெரியும்? அப்போ தான் எனக்கு அவனை பற்றி தெரியவே தெரியாது நீ சொல்ல முடியாது. அதுக்காக புரியுதா? அவனை தெரியவே தெரியாது. எவ்வளோ நாள் தெரியும்? 6 மாத காலம், 3 மாத காலம் எழுதுவாங்க. அதுக்கப்புறம் நீ திருமணத்தை ஏற்பாடு செய்கிறியா, உங்கள் அப்பா அம்மா ஏற்பாடு செய்கிறாங்களா? கேள்வி இதில் இருக்குது. அவங்க என்ன செய்வாங்க, நான் ஏற்பாடு செய்கிறேன்னு சொன்னால், நீ ஏற்பாடு செய்கிறீன்னா உங்கள் அப்பா அம்மாவுக்கு சம்மதம் உண்டா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. ஒருவேளை உங்கள் அப்பா, அடுத்த கேள்வி, உங்கள் அப்பா அம்மா ஏற்பாடு செய்கிறாங்கன்னா உனக்கு சம்மதம் உண்டா? மனவு முறிவு பற்றி என்ன படிச்சிருக்கியா, தெரியுமா? வகுப்புக்கு போயிருக்கியா? போயிருக்கேன். அதன் பிறகு வந்து திருமணத்துக்கு புறம்பான உறவு அநீதி என்பது உனக்கு தெரியுமா? இது கடவுளுக்கு எதிரான செயல் தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் குழந்தை வேண்டாம் என்கிற எண்ணம் உனக்கு உண்டா அப்படிலாம் கேள்வி கேட்பாங்க. இதெல்லாம் எழுதி முடிச்சுட்டு என்ன செய்வார், இதை வச்சுட்டு கையெழுத்து போடக்கூடாது, பைபிளை முன்னாடி வச்சுட்டு ஃபாதர் சத்தியம் வாங்குவார், சத்திய பிரமாணம் வாங்குவார். என்னன்னா மேலே கை வச்சு, நான் மேற்கூறிய எல்லாவற்றையும் உண்மை என உறுதி செய்கிறேன். அப்போ உங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியும், பொண்ணு யாருன்னு தெரியும், பையன் யாருன்னு தெரியும்,
நீங்கள் அந்த குடும்பத்தை பற்றி தெரிஞ்சிருக்கிறீங்க, இதை சத்தியமாக பைபிள் மேலே வச்சு பண்ணுறீங்க, அதன் பிறகு தான் ப்ரொசீஜர் பண்ணுறீங்க. புரியுதா? அந்த ப்ரொசீஜர் என்ன ஆகுதுன்னு சொன்னால், உடனே ஃபாதர் என்ன பண்ணுவார், இந்த ஓலை எழுதுவார். இதுதான் ஓலை. நிறைய பேர் தெரிஞ்சுங்க. இது ஓலை எழுதும் பொழுது மாப்பிள்ளை பற்றி ஒரு பக்கம், பொண்ணு பக்கம் ஒரு பக்கம், மேலே ஒரு 3 காலம் இருக்கும். என்னன்னு சொன்னால், கல்யாணம் ஆனவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. இது நான் சொல்கிறேன். முதல் இருக்குது என்னென்னா, நீங்கள் ஓலை எழுதலாம் அப்படின்னு அடுத்த ஃபாதர் கொடுப்பாங்க, டிக் பண்ணி. அவரு ஃபில் பண்ணிட்டு 2வது லைன் டிக் பண்ணுவார், நீங்கள் ஓலை வாசிக்கலாம், நானும் பெற்றுக்கொண்டேன் நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓலை வாசிக்கலாம். இது 3 வாசித்த பிறகு 3 ஓலையும் வாசிக்கிறதுக்கும் என்னன்னைக்கு வாசிக்க போகிறாங்க, எப்போ கல்யாணம்லாம் இருக்கும், இது முடித்த பிறகு 3 ஓலையும் முடித்த பிறகு இங்கே நீங்கள் இந்த திருமணத்தை மந்திரிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆர்டர். இது 3 ஆர்டர். இங்கேருந்து நீங்கள் கவனம் எழுதலாம், நீங்கள் படிக்கலாம், நீங்கள் திருமணத்தை நடத்தலாம். இதெல்லாம் முடியும் பொழுது தான் நம்ம ஓலை வருகிறது. எங்கள் திருமண ஓலை இங்கே வருகிறது. திருமண ஓலையில் என்ன படிக்கிறாரு, ஏதோ ஃபாதர் ஓலைட்டு போகிறாரா, வழக்கம் போல் ஒன்று. செங்கை மலை மாவட்டம், தர்காஸ் பங்கு, தந்தை இது, தாய் இது நம்ம சொன்னோடனே கேட்டு போகிறோம்ல. இன்றைக்கு இதில் ஏதாவது தடை இருந்தால் பங்கு தந்தையிடம் தெரிவிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. சொல்கிற கடமை சொல்லிட்டு. ஆனால் எனக்கு பையனை பற்றி தெரியும், பையன் யாருன்னு தெரியும், எவ்வளோ மோசமானவன் தெரியும், எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறான்னு தெரியும், எப்படிப்பட்ட தாறுமான வாழ்க்கை வாழ்கிறான்னு தெரியும், அல்லது பொண்ணை பற்றி தெரியும், ஆனால் நான் சொல்ல மாட்டேன். கடவுள் சார்பாக பீடத்திலிருந்து கடவுள் கேட்குறாருங்க, நீ யாராவது தடை இருந்தால் தெரிவிக்கணும். நம்ம யாராவது தெரிவிச்சுக்கிறோமா? தெரிவிச்சதில்லை. ஆனால் என்னுடைய குருத்துவ வாழ்வில் நான் ஒரு தடையை பார்த்தேன். ஆனால் கொஞ்சம் லேட்டாக வந்தாங்க, அதனால் ஒன்றுமே செய்ய முடியாமல் போச்சு. ஒரு திருமணம் நடந்து கொண்டு இருக்கிறது, நடக்க போகுது 4 மணிக்கு. அப்போது ஒரு திருமணத்தை ஒரு பெண் வந்து தடுக்கிறாள். இதை நடத்த முடியாது, எனக்கு தடை இருக்குது. ஏம்மா, இதுக்கு 3 ஏற்கனவே படித்து தடை இல்லைன்னு சான்று இதெல்லாம் வந்துச்சு, இப்போ தடுக்க முடியாது. உனக்கு வேணால் 2 மணி நேரம் டைம் தரேன், உனக்கு 2 மணி நேரம் டைம் தரேன், ஒரே ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிட்டோம், நான் பிஷப் பர்மிஷன் வாங்கி நிறுத்துறேன். ஆனால் அந்த பெண் தயாராக இல்லை போகிறதுக்கெல்லாம். பக்கத்தில் தான் போலீஸ் ஸ்டேஷன், ஆனால் போகலை. ஏன்னு தெரியல, உண்மையாக பொய்யா நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு தடை வந்தது. இந்த மாதிரி நமக்கு தடைகள் கேட்குறாங்க. தடை ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். இது சும்மா ஒரு இதுக்கு படிக்கிறது கிடையாது. தடை இருந்தால் சொல்லுங்கள், பிரச்சனை இருந்தால் சொல்லுங்கள். ஆனால் நமக்கு எல்லாம் தெரிஞ்சு ஒரு சில பேர் இந்த விஷயம் பண்ணுறோம். நம்ம தெரிஞ்சு 1000 முறை போய் கல்யாணம் செய்து பார், அதை வந்து மாற்றிட்டு 1000 போய் சொல்லி கல்யாணம் செய்து வை நம்ம வச்சிடறோம். சிலர் ஒருத்தரை பற்றி நல்லா தெரிஞ்சு அநியாயமாக அந்த மாதிரி ஒரு நல்ல தங்கமான பையன் அல்ல தங்கமான பொண்ணு இந்த ஊர்லேயே கிடையாதுன்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு போயிடுவாங்க. அப்புறம் தான் தெரியும் விஷயம். இன்றைக்கு பல பேருடைய பிரிவுக்கு நாம் காரணமாக இருக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஒரு சில பேருக்கு தெரியலனா தூரம் நின்றுங்க. கடவுளுக்கு எதிரான காரியங்கள் செய்யாதீங்க. ஒரு குடும்பத்தை பிரிப்பது என்பது பறிப்பது என்பது சாதாரண விஷயம் இல்லை. அதனால் தேவையில்லாத காரியங்கள் நம்ம நுழையக்கூடாது. திரும்ப சொல்கிறேன், ஏன்னா ஆண்டவர் இந்த திருமணத்தை அப்படி மிக முக்கியமானதாக பார்க்கிறார். திருச்சபையில் எவ்வளோ பெரிய ப்ரொசீஜர் இருக்குது பாருங்கள். இதன் பிறகும் இவ்வளோ நடந்தும் எழுதி வாங்கி சத்தியம் வாங்கின பிறகும் கோயிலில் கேட்பார், எந்த வித வற்புறுத்தலும் நீங்கள் வந்திருக்கிறியா? வந்திருக்கிறேன். மன வாழ்க்கை நெறியை பின்பற்றி நடப்பியா? நடப்பேன். அப்படிலாம் சொன்ன பிறகு தான் அடுத்த கல்யாணம். கடைசியில் கூட தாலி கட்டுறதுக்கு முன்னாடி சம்மதிக்கிறேன் சம்மதிக்கலாம்லாம் சொல்லிக்கிறாங்க. அப்படிலாம் கல்யாணம் நின்று இருக்குது, புரியுதுங்களா? அதனால் அதுக்கு நீ சொல்கிற போகிறீங்க, இதுக்கு சொல்கிறேன் நான் சம்மதிக்கிறேன். அதாவது சொல்கிறேன்னா, திரு அவை விடல உங்களை வந்து முதல்ல ப்ரீனிபிஷியல் என்கொயரி, இந்த என்கொயரி, அதன் பிறகு ஓலை, அதன் பிறகு ஹவுஸ், அந்த மாதிரி உங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஏன் திருமணம் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை சொல்வதற்காக. இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே. ஏன்னா திருமண வாழ்வு என்பது அப்படியே இனிமையானதல்ல. இயேசு எப்படி துன்பங்களை ஏற்றாரோ அந்த துன்பங்கள் வழி தான் வாழ்வு என்பதை எடுத்துக்காட்டு தான் 2வது ரீடிங் இன்றைக்கி படிக்கிறோம். துன்பங்கள் இருக்க தான் செய்யும், துயரங்கள் இருக்க தான் செய்யும். இன்றைக்கு நாம் சில நேரங்களிலே இந்த திருமண வாழ்வு சரியாக புரிந்து கொள்வதில்லை. தனியாக வாழ்வதுன்ற வேறு மாதிரி நினச்சிக்கிறாங்க. உடல் சார்ந்த விஷயம் இது, உள்ளம் சார்ந்த விஷயம், இடம் சார்ந்த விஷயம் கிடையாது. அதனால் அப்பா அம்மா விட்டு கண்டுக்க கூடாது. ஏற்கனவே பைபிளில் இருக்கும், குர்பான் ஆயிற்று. முன்னாடி இருந்தவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அப்பா அம்மாவுக்கு ஒரு காணிக்கை செலுத்தி குர்பான் ஆயிற்றுன்னு கிளம்பிடுவாங்க. அது ஆண்டவர் எதிர்க்கிறார். அப்பா அம்மாவை கைவிட்டு போகிறது அல்ல, நீங்கள் இணைந்திருந்து அவர்களை பார்த்துக்கணும்னு சொல்லி தான் கடவுளுடைய அழைப்பு. ஆக என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இன்றைக்கு திருமணத்தை பற்றி மிக மிக முக்கியமான செய்திகளாக இன்றைக்கு விவிலியமும் இறை செய்திகளும் சொல்கிறதுன்னு சொன்னாக்கா, திருமண வாழ்வு நம்ம தொய்வு நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது. அதனுடைய முக்கியத்துவமே இல்லை. பேசுகிறதுக்கு சொல்லும் பொழுது கவுன்சிலிங்லாம் வரும்போது, ஃபாதர் திருமணத்துக்கு முன்னாடிலாம் எவன்கிட்ட ரொம்ப நேரம் பேசுவார் ஃபாதர், ரொம்ப நேரம்
பேசுவார் ஃபாதர். இப்போலாம் பேசுகிறதே கிடையாது. இல்லை அவர் சொன்னார்னா என்ன சொன்னார், எப்போ பார்த்தாலும் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பா ஃபாதர். இப்போ எப்போ வரேன்னு கேட்டுனே இருக்கிறான். இல்லைன்னா இதை வாங்கினுவான் அதை வாங்கினுவான், அது வேறு எதுவும் பேசுறது இல்லை. ஏன்னா திருமணத்துக்கு முன்னாடிலாம் என்ன பேசுவாங்க, இப்படி இருக்கிறேன், நல்லா இருக்கிறியா, எங்கே இருக்கிற, சாப்பிட்டியா, இட்லி சாப்பிட்டேன், எத்தனை இட்லி சாப்பிட்டேன், சட்னி என்ன சட்னி, உங்கள் அம்மா செஞ்சாங்களோ உங்கள் அப்பா செஞ்சாரா, இவ்வளோ கேள்வி இருக்கும். கல்யாணம் ஆன பிறகு நீ சாப்பிட்டியான்னு கூட கண்டுக்க மாட்டான். புரியுதுங்களா? இப்போது கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி பேசுகிறப்ப தான். அப்போது நம்ம எப்படி இருக்கிறோம், முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கும், பின்னாடி இருக்கும். எப்போ அன்பு குறையக்கூடாது. அன்பு குறைஞ்சிதுனா தான் எல்லா விஷயமும். ஒரு ஃபாதர் சொல்லுவார், அவர் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி, கல்யாணம் ஆன சீக்கிரம் கூட பைக்கெலாம் வந்துச்சுன்னா ஊரில் பைக்கை கழுவான், பொண்டாட்டியை கூட்டும் போதுக்கு கழுவிட்டு தேவயானி வா, தேவயானி வாணி அப்படின்னு கூடுவானா. ஒரு 6 மாதம் 8 மாதம் கழிஞ்ச பிறகு தேவயானின்னு வானா. அந்த மாதிரி நம்முடைய அன்புகள் குறையக்கூடாது. 1 கொரிந்தியர் 13:10 ரொம்ப அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அன்பு அனைத்தையும் எதிர்நோக்கி இருக்கும், எல்லாத்தையும் தாங்கிக் கொள்ளும். அன்பு அனைத்தையும் தாங்கிக் கொள்ளும், அன்பு அனைத்தையும் நம்பும். அதான் அன்பு என்று சொல்கிறார். ஆக இந்த அன்போடு திருமண வாழ்விலே நாம் நுழைவோம். இது அழகான வாழ்வு. வீடு மந்திரிக்கும் பொழுது ஒரு வார்த்தை ஃபாதர் சொல்லி மந்திரிப்பார், விண்ணக வீட்டின் முன் அடையாளமான இந்த எழில்மிகு வீட்டை ஆசீர்வதியும். புரியுங்களா? புது வீடு மந்திரிக்கும் பொழுது ஃபாதர் சொல்கிற ஜெபம் முக்கியமான வார்த்தை, விண்ணக வீட்டின் அடையாளமாக. விண்ணக வீட்டின் அடையாளம் தான் வீடு. இந்த வீட்டை நீர் ஆசீர்வதியும். அது அடையாளம். அங்கே சொர்க்கமாக இருக்க போறியா நரகமாக இருக்க போறியான்னு இந்த வீட்டில் தான் தெரியும். எப்போ பார்த்தாலும் பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் கத்தினி, எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுன்னு, எப்போ பாத்திரம் பறந்துன்னு இருந்துச்சுன்னா நீ ஏற்கனவே நரகத்துக்கு புக்காயிட்டுக்கிற அர்த்தம். இருப்பதை வைத்து இருக்கிற சந்தோஷத்தில் வாழ்ந்தனா நீ சொர்க்கத்துக்கு தயாரித்து கொண்டு இருக்கிறா என்பதை அர்த்தம். எல்லாருக்குமே வீக்னஸ் இருக்கும், எல்லாருக்குமே வீக் பாயிண்ட் இருக்கும். அவரை மாதிரி அஜித் மாதிரி இல்லை அவன் வீட்டுக்காரர் நினச்சா ஒன்றும் பண்ண முடியாது. புரிஞ்சுங்களா? எங்கள் அஜித் மாதிரி பைக் ஓட்டுற மாதிரி முடியாது. அவர் கார் ஓட்டுவார், அவர் பைக் ஓட்டுவார். அதனால் எதுன்னு தெரியாது. நமக்கு இருப்பதை வைத்து, இருக்கிறதை வச்சு, நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பை வச்சு நிறைவாக வாழணும். இங்கே மகிழ்ச்சியாக வாழ முடியலன்னா பாதி பேர் மகிழ்ச்சியே இல்லாமல் செத்து போகிறாங்க. பாதி பேர் மகிழ்ச்சியே இல்லாமல், எல்லாம் இருந்த மகிழ்ச்சி இல்லை. ஆக மகிழ்வோடு அடிப்படை மகிழ்ச்சி, இந்த மகிழ்ச்சியில் வாழ்ந்துன்னு சொன்னாக்கா ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். திருமண வாழ்விலே மென்மேலும் புனிதத்தை தேட இறைவனுடைய அற்புதமான பிரசன்னத்தில் வழிநடப்போம். இறைவன் நம்ம ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அனைவரும் எழுந்து நம்பிக்கை அறிக்கையிடுவோம்.
விண்ணக வாழ்வின் அடையாளமாக நம்மை நமது குடும்பங்களை மாற்ற தேவையான அருளை மன்றாட்டுகளை எடுத்துரைப்போம். வார்த்தையால் உலகை படைத்த எம் அன்பிறைவா, நீர் உருவாக்கிய மக்களை வழியில் வழிநடத்தி கொண்டிருக்கும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் கன்னியர்களுக்காய் மன்றாடுகிறோம். அவர்கள் அனைவரும் உடல் உள்ள நலம் பெறவும், இறைவார்த்தையை அனைத்து மக்களின் உள்ளத்திலும் விதைத்து இறையாட்சி அறிவடை செய்யவும், சிறு அவையை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல தேவையான அனைத்து வளங்களை பொழிந்தள்ள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நீங்கள் என்னை தேர்ந்தெடுக்கவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்று மொழிந்த அன்பு இயேசுவே, உம் பணிக்காய் நீ தேர்ந்து கொண்ட என் பாசமிகு பங்கு தந்தை அருட்பணி லியோ டோம்னிக் மற்றும் அருட்பணி ரொனால்டோ இவர்களை உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். தங்களது மறைபோதனையால் பல உள்ளங்களை உம்பால் ஈர்த்து இறைவார்த்தையின் மீது அசையா நம்பிக்கை கொண்டு வாழ உறுதுணையாகவும் வழிகாட்டியாகவும் திகழும் இவர்கள் பணி சிறக்கவும் உடல் உள்ள நலன் பெறவும் வரமருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலைவாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. இரக்கத்தின் இறைவா, உம்முடைய வார்த்தையை எங்களுக்கு நிலைவாழ்வை அளிக்கும் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு எங்கள் பங்கு மக்களின் வாழ்வில் ஏற்படும் இன்னல்கள், இடையூறுகள், துன்பங்களின் போது உம்மை விட்டு விலகிச் செல்லாமல் இறைவார்த்தையை பற்றி கொண்டு ஒற்றுமையுடனும் அன்புடனும் உம்மை நாடி வரும் மக்களாய் சாட்சிய வாழ்வு வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குழந்தைகளை அன்புடன் அரவணைக்கும் எம் அன்பு இறைவா, இன்றைய நாளை சிறப்பிக்கும் எம் மறைக்கல்வி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்காக மன்றாடுகிறோம். எம் மறைக்கல்வி மாணவர்கள் விவிலியத்தை நன்கு அறிந்து இறைவார்த்தைகளை தங்கள் வாழ்வாக கொண்டு கிறிஸ்துவின் வழியில் வழிநடத்த கிருபை செய்தருளும். மேலும் எம் மறைக்கல்வி ஆசிரியர்களையும் அவர்கள் தம் குடும்பங்களையும் ஆசிர்வதியும். மாணவர்கள் வாழ்வில் இறையொளி ஊட்டி விளக்காக மாறி சிறந்த சமுதாயத்தை உருவாக்க வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வழிகாட்டும் தெய்வமே எம் இறைவா, தேசிய விவிலிய பணிக்குழுவிற்காகவும் மாநில விவிலிய பணிக்குழுவிற்காகவும் மறைமாவட்ட விவிலிய பணிக்குழுவிற்காகவும் உம்மை மன்றாடுகிறோம். இப்பணிக்குழுக்கள் இறை வார்த்தையின் சக்தியை எல்லா மக்களுக்கும், குறிப்பாக வார்த்தையிலிருந்து வெகு தொலைவில் இருக்கும் இளையோர்களுக்கு இன்னும் சிறப்பாக அறிவித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். என் காலடிக்கு உம் வாக்கிய விளக்கு, என் பாதைக்கும் ஒளியே அதுவே. திருப்பாடல் 119 இறை வார்த்தைகள் 105. நீதியின் இறைவா, எங்கள் நாட்டை ஆளும் அரசியல் தலைவர்கள் உம்முடைய வார்த்தையை அவர்களின் பாதைக்கு ஒளியாக கொண்டு நீதி, உண்மை, நேர்மை போன்ற உரிய மதிப்பீடுகளை தங்கள் வாழ்வின் ஏற்று மக்களுக்கு பணிபுரியவும் சேவை உள்ளம் கொண்டவர்களாய் வாழ எல்லாம் வல்ல இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை இறைவன் பாதத்தில் சமர்ப்பிப்போம். தாயும் தந்தையுமான அன்பு இறைவா, எங்கள் உள்ளத்திருக்கிற ஜபங்களை, மன்றாட்டுகளை, ஏக்கங்களை எல்லாம் உமது பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். நாங்கள் இறைவார்த்தையின்படி வாழவும் எங்கள் குடும்பங்கள் உமது திருக்குடும்பத்தை போன்று எடுத்துக்காட்டான சமூகமாக மலரவும், குடும்பத்தில் அமைதியும் ஒற்றுமையும் ஏற்றத்தாழ்வுகளெல்லாம் மறைந்து ஒருவரை சமமாக நடத்துகின்ற ஒரு நல்ல சமூகமாக, குடும்பங்களாக நாங்கள் மலரவும் தேவையான அருள் வளத்தை தருமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். எல்லாம் வல்ல இறைவா, உம் கட்டளைகளாலும் தூய மறை நிகழ்வுகளாலும் நிறுவப்பட்ட பலிகளை நீர் ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். உமக்கு ஏற்ற ஊழியம் புரிந்து நாங்கள் கொண்டாடும் இப்பணியால் தூய்மையாக்கப்பட்டு உமது மீட்பின் நிறைவை பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பாவபலியால் வெகு தொலைவில் அகன்றிருந்த உம் பிள்ளைகளை உம் திருமகனின் இரத்தத்தாலும் தூய ஆவியாரின் வல்லமையாலும் உம்மோடு மீண்டும் ஒன்றிணைக்க திருவுளமானி. இவ்வாறு மக்கள் மூவரு கடவுளின் ஒன்றிப்பால் ஒருங்கிணைக்கப்பட்டு கிறிஸ்துவின் உடலும் தூய ஆவியாரும் கோயிலுமான திரு அவையாக திகழ செய்தி. இதனால் பல்வகையில் வெளிப்படும் உமது ஞானத்தை புகழ செய்தி. ஆகவே வானதூத திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது
உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். இறப்பினை அறிக்கையிடுகின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுகன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திருவினை கொன்றுள்ளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும்பது நோக்குடன் திகழ்களும் எங்கள் சகோதர சகோதரிகள் இறந்தோர் அனைவரும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தும் திருமுகோடியில் அளித்திருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசிப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்ககந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலைவாயில் பொங்கலும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த மரமரலம் கொண்டாடுகின்றோம். இவ வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் இறைவனின் எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். நம்மை விண்ணக வாழ்வுக்குரியவர்களாக நம்முடைய குடும்பங்களை மாற்ற விரும்புகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர்.
திருமண ஓலை செங்கல்பட்டு மறை மாவட்டம் தர்காஸ் பங்கு தந்தை ஏ டாமினிக், தாய் PS டேவிட் இருதயமேரி, மணமகன் பெனிட் பிரான்சிஸ் என்பவருக்கும் வேலூர் மறை மாவட்டம் தேனிமலை பங்கு சின்ன காலப்படி தந்தை சுபாஷ், சாய் சந்திரா, மணமகள் சந்தியா என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இது 2வது ஓலை. இத்திருமணத்தில் ஏதாவது தடை இருந்தால் பங்கு தந்தையிடம் தெரிவிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் விவிலிய ஞாயிறை கொண்டாடுகின்றோம். இந்த வழிபாட்டினை மிக சிறப்பாக சிறப்பித்த நம்முடைய மறைக்கல்வி மாணவ மாணவிகள், ஆசிரியர் பெருமக்களுக்கு நம்முடைய கரங்களை தட்டி நம்முடைய நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். வெரி குட். இன்று மாலை 6 மணிக்கு புனித அந்தோனியார் திருமலையிலே ஞாயிறு திருப்பலி வழக்கமாக நடைபெறும். வருகின்ற ஞாயிறு திருவழிபாட்டினை புனித அந்தோனியார் அன்பிய பகுதி மக்கள் சிறப்பிப்பார்கள். வருகின்ற 8/10/2024 செவ்வாய் அன்று மாலை 6 மணிக்கு புனித அந்தோனியார் திருமலையில் ஜெபமாலை, நற்கருணை ஆராதனை, திருப்பலி நடைபெறும். எனவே பங்கு மக்கள் கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த மாதம் ஜெபமாலை மாதாவினுடைய மாதமாக இருப்பதனால் இந்த வாரம் பங்கு ஆலயத்தில் வந்து ஜெபமாலை ஜெபிக்கின்ற அன்பியங்கள் திங்கட்கிழமை 7ஆம் தேதி புனித குழந்தை தெரேசா அன்பிய பகுதி மக்கள், புதன்கிழமை 9ஆம் தேதி புனித சவேரியார் அன்பிய பகுதி மக்கள், வியாழக்கிழமை 10ஆம் தேதி புனித ராயப்பர் அன்பிய பகுதி மக்கள், வெள்ளிக்கிழமை 11ஆம் தேதி புனித தோமையார் அன்பிய பகுதி மக்கள், சனிக்கிழமை 12ஆம் தேதி புனித சூசைப்பர் அன்பிய பகுதி மக்கள். எனவே தங்களுக்கு குறிப்பிட்ட நாட்களில் அன்பியங்கள் பங்கு ஆலயத்திலே 6:30 மணிக்கு ஒன்று கூடி, மாலை 6:30 மணிக்கு ஒன்று கூடி அதன் பிறகு தொடர்ந்து அன்பிய கூட்டம் நடைபெறும். இந்த வாரம் முழுவதும் செவ்வாய்க்கிழமை தவிர்த்து மீதி நாட்களில் காலை 6:30 மணிக்கு வழக்கம் போல பங்கு ஆலயத்தில் திருப்பலி நடைபெறும். விவிலிய ஞாயிறுக்கான வினாடி வினா போட்டிகள் 15ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட்டு. இன்னும் கூட எழுதலைன்னா தந்தை அவர்களை அணுகி பெற்றுக்கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வருகின்ற 27ஆம் தேதி நம் பங்கில் மறைபரப்பு ஞாயிறை கொண்டாடுறோம், மிஷன் சண்டே. எனவே அன்றைய தினத்தில் எடுக்கிற காணிக்கை மறை மாவட்டத்தின் வழியாக நற்செய்தி பணிக்கென அளிக்கப்படும் காணிக்கை. எனவே பங்கு மக்கள் தாராளமான மனதோடு கலந்து கொண்டு இந்த காணிக்கைகளை செலுத்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் ஏற்கனவே நிர்ணயித்தபடி ஒவ்வொரு அன்பியங்கள் வழியாக கவர் மற்றும் அன்றைய தினம் நம்முடைய பங்காலயத்தில் பிரியாணி, டிஃபன் மற்றும் ஸ்நாக்ஸ், டீ, காஃபி, ஃபேன்சி விளையாட்டுப் போட்டிகள் ஆகியவை இடம்பெற உள்ளன. எனவே பங்கு மக்கள் தாராள மனதுடன் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு இந்த மறைபரப்பு பணிக்கென உங்களுடைய காணிக்கைகளை சமர்ப்பிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். உங்களுக்கான அன்பிய தலைவர்கள் திருப்பலி முடிந்த பிறகு பிரியாணி டோக்கன்ஸ் பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றோம். ஜெபமாலை மாதத்திற்கென்று பெறப்பட்டுள்ள லூர்து அன்னையினுடைய சிறுபங்கள் ரூபாய் 700 செலுத்தி பெற்றுக்கொள்ள அன்போடு அழைக்கின்றோம். அக்டோபர் 15ஆம் தேதி புனித விண்ணேற் பண்ணையினுடைய சிறப்பு தினத்தை வருகின்ற 31ஆம் தேதி கொண்டாடுகின்றோம். கடைசி நாளில் ஜெபமாலை மாதத்தினுடைய கடைசி நாளில் மாலை திருப்பலியும் அந்த மேரியன் நைட்னு சொல்லக்கூடிய மரியாள் நிறைவு வினாடி வினா போட்டி கொடுத்துருக்கோம். போன வருஷமே மரியாதை பற்றிய அந்த வினாடி வினா அதே கேள்வி அதே பதில்களை நீங்கள் படித்து வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் இங்கிருந்து தருவோம். திருமதி கார்மெல் பெனடிக்ட் அவர்கள் பீடத்திற்கு புதிய ஃபேன் வழங்கியுள்ளார்கள். கடன்களை தட்டி இந்த குடும்பத்திற்கு நன்றிகளை தெரிவிப்போம். கடந்த ஞாயிறு திருப்பலி காணிக்கை ரூபாய் 7085 ரூபாய். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய ஃபாத்திமா அன்னை திருத்தலினுடைய விழா வருகின்ற 5ஆம் தேதி ஆரம்பமாகிறது. 5ஆம் தேதி தயாரிப்பு, கொடியேற்றம் 11ஆம் தேதி, நற்கருணை விழா 12ஆம் தேதி, தேர் திருவிழா 13ஆம் தேதி. ஆகவே எல்லோரும் கலந்து கொண்டு பயன்பெற அன்போடு அழைக்கின்றோம். நான் தான் விவிலியம். நான் இறைவனின் மீட்பின் திட்டத்தையும் பற்றி வெளிப்படுத்துகிறேன். என் வழியாக கடவுள் உங்களை வழி நடத்துகிறார். என்னுள் 2 பகுதிகள் உள்ளன. அவை பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. நான் தான் பழைய ஏற்பாடு. என்னுள் இறைவன் உலகை படைத்தது, இஸ்ரேல் மக்களை தேர்ந்து கொண்டு வழி நடத்தியது, இறைமகன் இயேசுவின் வரவை முன்னறிவித்ததை என்னுள் பார்க்கலாம். நான் மொத்தம் 46 நூல்களால் உள்ளடக்கப்பட்டேன். அவை தொடக்க நூல், விடுதலை பயணம், லேவியர், எண்ணிக்கை, இணைச்சட்டம், யோசுவா, நீதி தலைவர்கள், ரூத்து, 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 அரசர்கள், 2 அரசர்கள், 1 குறிப்பேடு, 2 குறிப்பேடு, எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர், யோபு, திருப்பாடல்கள்,
நீதிமொழிகள், சபையுரையாளர், இனிமைமிகு பாடல், எசேயா, எரேமியா, புலம்பல், எசேக்கியேல், தானியேல், ஒசேயா, யோவேல், ஆமோஸ், ஒபெதியா, யோனா, மீகா, நாகும், அபகுக்கு, செப்பனியா, ஆகாய், செக்கரியா, மலாக்கி. இணை திருமுறை நூல்கள். இணை திருமுறை தொபித்து, யுதித்து, எஸ்தர், சாலமோனின் ஞானம், சீராக்கின் ஞானம், பாருக்கு, தானியேல், 1 மக்கபேயர், 2 மக்கபேயர். நான் தான் புதிய ஏற்பாடு. இறைமகன் இயேசுவின் பிறப்பு, பணிவாழ்வு, கொலை செய்யப்படுதல், உயிர்த்தெழுதல், மின்னேற்றமடைதல், சீடர்களின் பணிவாழ்வு மற்றும் இறுதி நாட்கள் குறித்த நிகழ்வுகளை என்னுள் பார்க்கலாம். என்னுள் மொத்தம் 27 நூல்கள் உள்ளன. அவை மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், ரோமியருக்கு எழுதிய திருமுகம், கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம், கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம், கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம், எபேசியருக்கு எழுதிய திருமுகம், பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம், கொலோசியருக்கு எழுதிய திருமுகம், தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகம், தெசலோனிக்கருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம், திமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகம், திமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகம், தீதுவுக்கு எழுதிய திருமுகம், பிலமோனுக்கு எழுதிய திருமுகம், எபிரேயருக்கு எழுதிய திருமுகம், யாக்கோபு திருமுகம், பேதுரு முதல் திருமுகம், பேதுரு 2ஆம் திருமுகம், யோவான் முதல் திருமுகம், யோவான் 2ஆம் திருமுகம், யோவான் 3ஆம் திருமுகம், யூதா திருமுகம், திருவெளிப்பாடு. மறைக்கல்வி மாணவர்களுக்கு நம்முடைய பாராட்டுகள். நன்றியோடு மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, விண்ணக மறை நிகழ்வு எங்கள் மனதையும் உடலையும் சீர்படுத்துவதாக. நாங்கள் பெற்றுக்கொண்ட கிறிஸ்துவின் அருடையாடத்தால் புத்துணர்வும் ஊட்டமும் பெறுகின்றோம். இவ்வாறு நாங்கள் அவராகவே மாறிட எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசீர் வழங்குவாராக. கிறிஸ்துவின் மக்களாக வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடர்கின்றது.